அனைவருக்கும் வணக்கம். நம்ம இன்றைக்கி இந்த வீடியோவில் எதை பற்றி பார்க்க போகிறோம் அப்படின்னு சொன்னால் பன்னீர் எப்படி செய்கிறது அப்படின்றத பற்றி தாங்க நம்ம இன்றைக்கி இந்த வீடியோவில் பார்க்க போகிறோம். அது மட்டும் இல்லைங்க, சுத்தமான பன்னீர் நம்ம எப்படி செய்கிறது அப்படின்றத நம்ம இன்றைக்கி பார்க்க போகிறோம். நல்லா பாருங்கள். கடைகளில் வாங்குகிற பன்னீர் கூட பார்த்திங்கன்னா அவ்வளோ டேஸ்ட்டாக இருக்காது. நம்ம ஆசையாக வாங்குவோம், பார்த்தா அதில் புளிப்புத்தன்மை இருக்கும், சாஃப்ட் இருக்காது. ஒரு சில நேரங்களில் அந்த பன்னீர் கெட்டு போன மாதிரி இருக்கும். ஆனால் நம்ம வீட்டில் செய்கிற அந்த பன்னீர் அந்த மாதிரி இருக்காதுங்க. ரொம்ப சுவையாகவும் இருக்கும், டேஸ்ட்டாக இருக்கும், நல்லா ஆரோக்கியமானதாகவும் இருக்கும். இந்த பன்னீரை எப்படி செய்கிறது அப்படின்றத பற்றி நம்ம வீடியோவில் பார்க்க போகிறோம். அதுக்கு முன்னாடி நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணாதவங்க சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க, மறக்காமல் பெல் ஐக்கானை கிளிக் பண்ணிக்கோங்க. வாங்க வீடியோக்குள்ளே போகலாம். பன்னீர் எப்படி செய்கிறது அப்படின்றத பார்க்கலாம். நம்ம இன்றைக்கி பன்னீர் செய்ய போகிறோம். பாருங்கள், பன்னீர் செய்கிறதுக்கு தேவையான பொருட்கள் என்னன்றதை பாருங்கள். நல்ல ஒரு பால் பாக்கெட் எடுத்துருக்கிறேன். இந்த ஒரு பால் பாக்கெட்டு போதும் நமக்கு. ஏன்னா இந்த ஒரு பால் பாக்கெட்லேயே நம்ம வீட்டுக்கு தேவையான அளவுக்கான பன்னீரை நம்ம செஞ்சிடலாம். இங்கே பாருங்கள், இந்த மாதிரி ஒரு பால் பாக்கெட்டை நான் எடுத்திருக்கேன். அடுத்து நமக்கு தேவையான பொருள் என்னென்னு பார்த்தீங்கன்னா, இந்த லெமன், ஒரு லெமன் போதுங்க. இந்த சைஸ்க்கு நம்ம ஒரு லெமன் எடுத்துருக்குறோம். சரிங்களா? என்ன செய்ய போகிறோம்னு சொல்லி பார்த்தீங்கன்னா, இந்த பால் பாக்கெட்டை நம்ம கட் பண்ணி இந்த பாத்திரத்தில் நம்ம ஊற்ற போகிறோம். ஃபஸ்ட்டு நம்ம அதான் செய்ய போகிறோம். இப்போ நம்ம இந்த பால் என்ன செய்ய போகிறோம்னு பார்த்தீங்கன்னா, ஸ்டவ்வில் வச்சு சூடு பண்ணி நல்லா பால் கொதிச்சு வர்ற வரைக்கும் நம்ம வெயிட் பண்ணியிருக்க போகிறோம். இந்த பால் சூடான பிறகு அடுத்து நம்ம என்ன செய்ய போகிறோன்றதை நான் சொல்கிறேன். இப்போ நல்லா பாருங்கள், பாலை ஊற்றியாச்சு. இப்போ நான் அடுப்பில் வைக்க போகிறேன் இந்த பாலை வந்து. இங்கே பாருங்கள், நம்ம நல்லா லெமன் ஊற்றுனதுக்கப்புறம் எப்படி வந்திருக்கு பாருங்கள். அந்த பன்னீர் பதத்துக்கு நமக்கு திப்பி திப்பியாக நல்லா வந்துருச்சு. சுத்தமான பன்னீர் நம்ம பாருங்கள் வீட்டிலே நம்ம ரெடி பண்ணிடலாம். நல்லா அதுக்கான பதத்துக்கு நல்லா ரெடி ஆகிடுச்சு. உங்களுக்கு பார்க்கையிலே நல்லா தெரியும். இன்னும் கொஞ்சம் நல்லா சூடாகட்டும். சூடான பிறகு நமக்கு சுத்தமான பன்னீர் நமக்கு கிடச்சிரும். இங்கே பாருங்கள், இந்த பால் ஆறிடுச்சு. இப்போ 1 hour கழித்து நம்ம இதை எடுத்துக்கிட்டோம். பாருங்கள், இங்கே பாருங்கள் எவ்வளோ சூப்பராக நல்லா வந்திருக்கு பாருங்கள். இங்கே பார்க்கையிலே தெரியும் எவ்வளோ நல்லா இருக்குதுன்னு. பாருங்கள், இந்த வந்து நம்ம இந்த ஆறின இந்த பாலை நம்ம வந்து வடிகட்ட போகிறோம். பாருங்கள் எப்படி நல்லா வடிகட்டி நல்லா நம்ம எடுத்துக்க போகிறோம். வடிகட்டிட்டோம். இப்போ நம்ம வடிகட்டினதை நல்லா இப்படி எடுத்து இப்படி வச்சிடணும். நல்லா இந்த தண்ணி கீழே நல்லா இறங்கிடணும். இந்த சாரெல்லாம் கீழே போயிடணும். நல்லா கட்டியான அந்த பதத்துக்கு நல்லா வந்துடணும் பன்னீர். இங்கே பாருங்கள், நல்லா திருப்பி விட்டு நல்லா இந்த ஸ்பூனால் நம்ம நல்லா பிரட்டி விடுறோம். பிரட்டி நல்லா திருப்பி விட்டுறோம். பாருங்கள் எப்படி வந்திருக்குதுன்னு பாருங்கள். ரொம்பவே சூப்பராக இருக்குது. பார்க்கையிலே வந்து தெரியுதா? இங்கே பாருங்கள் நல்லா இருக்குதா? ஓகே. இதன் பிறகு நம்ம என்ன செய்ய போகிறோம்னு பார்த்தீங்கன்னா, இதை நம்ம ஒரு துணியில் ஒரு காட்டன் துணியில் போட்டு இதை நல்லா வடிகட்ட போகிறோம். இன்னும் கொஞ்சம் தண்ணி எஞ்சி இருக்குது. இன்னும் நல்லா தண்ணி வடிகிறதுக்கு நம்ம ஒரு காட்டன் துணியில் போட்டு நல்லா தண்ணி வடிகிற வரைக்கும் நம்ம அதை வைக்க போகிறோம். இங்கே பாருங்கள், நம்ம இந்த மாதிரி வடிகட்டிய அந்த பன்னீரை வந்து நம்ம என்ன செய்கிறோம், ஒரு பிளேட்டுக்கு மாற்றிட்டோம். இந்த மாதிரி மாற்றிட்டு நம்ம என்ன செய்ய போகிறோம்னு சொல்லி சொன்னால், இங்கே பாருங்கள், கடையில் வாங்குகிற அதே டேஸ்ட்டு நமக்கு வரணும் அப்படின்றதுக்காக நம்ம கொஞ்சமாக வந்து நம்ம சுகர் வந்து இதில் வந்து ஆட் பண்ணுறோம். பாருங்கள், கொஞ்சோண்டு லைட்டாக உப்பு போட்டுக்கிறோம். போட்டுட்டு நம்ம என்ன செய்ய போகிறோம்னு பார்த்தீங்கன்னா, இதை நல்லா வந்து ஒரே மாதிரி கலக்கி ரெடி பண்ணுறோம். இங்கே பாருங்கள், நம்ம இதை நல்லா ஒரு காட்டன் துணியில் நல்லா போட்டோம். நல்லா சரிப்படுத்தி நீட்டாக வச்சுட்டோம். பாருங்கள் எப்படி இருக்குதுன்னு பாருங்கள். எவ்வளோ சூப்பராக நல்லா வந்திருக்குதுன்னு பார்த்தீங்களா? நம்ம நல்லா வந்து மடித்து நீட்டாக நமக்கு நல்லா மடித்து விட்டுக்கிறோம். இப்போ இந்த மாதிரி நல்லா மடித்து வச்சுட்டு நம்ம நல்லா மடித்து வச்சுட்டு இதுக்கு மேலே நம்ம என்ன செய்கிறோன்னு பார்த்தீங்கன்னா, நம்ம நல்லா ஒரு வெயிட் வைக்கணும். அப்படின்னா தான் நல்லா வடியும். இதுக்கு மேலே நம்ம நல்லா ஒரு வெயிட் வச்சிடுறோம். அப்போ தான் வந்து தண்ணியெல்லாம் வடிஞ்சு கீழே போயிடும். வடிகட்டியில் வந்து வெயிட் வச்சதுக்கப்புறம் 2 மணி நேரம் கழித்து இது எப்படி இருக்குன்றதை நம்ம பார்க்க போகிறோம்.
இங்கே பாருங்கள், இது எவ்வளோ சூப்பராக நல்லா சாஃப்டாக வந்திருக்குன்னு நான் இப்போ உங்களுக்கு காட்டுறேன். பாருங்கள் எவ்வளோ ஃப்ரெஷ்ஷாக, இங்கே பாருங்கள் எவ்வளோ சூப்பராக வந்திருக்குதுன்னு. ரொம்ப நல்லா வந்திருக்கு, சாஃப்டாக இருக்குது, கையில் தொடுறதுக்கே வந்து பாருங்கள் எவ்வளோ நல்லா இருக்குதுன்னு. இப்போ நான் உங்களுக்கு இதை வந்து ஒரு பக்கத்தை மட்டும் நான் கட் பண்ணி காட்டுறேன், எப்படி இருக்குதுன்னு நீங்கள் பாருங்கள் வீடியோவில். பாருங்கள், நான் கட் பண்ணி காட்டுறேன் உங்களுக்கு. பாருங்கள் எவ்வளோ சூப்பராக வந்திருக்குதுன்னு. நமக்கு தேவைக்கு தகுந்தாற் போல் நம்ம வந்து இதை அட்ஜஸ்ட் பண்ணி கட் பண்ணிக்கலாம். நமக்கு தேவையாக சின்ன பீஸ் வேணுன்னா நம்ம சின்ன பீஸாகவும் நம்ம கட் பண்ணிக்கலாம். கொஞ்சம் பெருசாக வேணும்னா நம்ம அதுக்கு தகுந்தாற் போல் நம்ம இதை கட் பண்ணிக்கலாம். பாருங்கள், நான் இப்போ எப்படி கட் பண்ணி காட்டுறேன்னு. பாருங்கள் எவ்வளோ சாஃப்டாக வந்திருக்குன்னு, பார்க்கவே ரொம்ப ஆசையாக இருக்குது. பாருங்கள் எப்படி இருக்குதுன்னு. கொஞ்சம் இதை நம்ம வந்து அப்படியே மூவ் பண்ணிக்கலாம். பாருங்கள் எப்படி இருக்குதுன்னு. பாருங்கள் எவ்வளோ நல்லா இருக்குது, எவ்வளோ சாஃப்டாக இருக்குதுன்னு பாருங்கள். ரொம்பவே சூப்பராக நமக்கு நல்ல பன்னீர் கிடச்சிருச்சு. கடையில் வாங்குறது போலவே ரொம்ப சுவையாகவும் இருக்கும், நல்ல டேஸ்ட்டாக இருக்கும். இங்கே பாருங்கள் எவ்வளோ சாஃப்டாக இருக்குதுன்னு பாருங்கள். நான் உங்களுக்கு இதை கையில் பிச்சு காட்டுறேன், எப்படி இருக்குதுன்னு பாருங்களேன். கட் பண்ணி காட்டுறேன். இங்கே பாருங்கள் எப்படி இருக்குதுன்னு. இங்கே பாருங்கள் எவ்வளோ சாஃப்டாக, இங்கே பாருங்கள் எப்படி சூப்பராக வந்திருக்குதுன்னு. இதே போல் நம்ம வந்து நமக்கு எவ்வளோ அளவு தேவையோ அதுக்கு தகுந்த மாதிரி நம்ம பால் பாக்கெட் வாங்கி 1 பாக்கெட்டோ 2 பாக்கெட்டோ வாங்கி நம்ம அளவுக்கு ஏற்ப நம்ம இந்த மாதிரி சுவையான பன்னீரை நம்ம வீட்டிலே செஞ்சுக்கலாங்க. பாருங்கள் நல்லா பாருங்கள் எப்படி இருக்குதுன்னு. இந்த பன்னீர் எவ்வளோ சாஃப்டாக வந்திருக்குதுன்னு. நான் சொன்ன மாதிரி ரொம்ப சாஃப்டாகவும் இருக்குது, பார்க்கவே ரொம்ப ஆசையாக இருக்குது. பார்க்கும்போதே சாப்பிடணுன்ற ஆசையும் நமக்கு இருக்குது. நல்லா வந்திருக்கு. நீங்களும் இந்த பன்னீரை உங்கள் வீட்டில் ட்ரை பண்ணி பாருங்கள், நல்லா வரும். உங்களுக்கு இந்த வீடியோ பயனுள்ளதாக இருக்கும்னு நான் நினைக்கிறேன், நான் நம்புகிறேன். நீங்கள் செஞ்சு பாருங்கள். நன்றி.